ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு ஹாலிவுட் படம். படத்தோட நேம் பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை. இது ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படம் பேட் பாய்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் ரிலீஸ் ஆயிருக்க 4வது படம். இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு பார்வை, சஜஸ்டட் மூவிஸ், ஓல்ட் இஸ் கோல்ட், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே 50 வயசான வில் ஸ்மித் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அந்த மேரேஜுக்கு மார்ட்டின் லாரன்ஸ் தன்னோட ஃபேமிலியோடு வர்றாரு. அப்புறம் கூடவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மேரேஜை சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. வில் ஸ்மித், மார்ட்டின் லாரன்ஸ் 2 பேரும் இப்பயுமே மியாமி போலீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வில்லன் இறந்து போன ஹாவர்ட்ஸ் அவரை ட்ரக்ஸ் கேங்கோட லிங்க் இருக்கிற மாரி நிறைய விஷயங்களை ஃப்ரேம் பண்ணி அவரை கெட்டவர் மாதிரி குற்றவாளியாக காட்டுறாங்க. ஹாவர்ட்ஸ் யாருங்கிறது இதுக்கு முன்னாடி பேட் பாய்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் ரிலீஸ் ஆன படங்களை பார்த்தா தெரியும். அவர் தான் வில் ஸ்மித், மார்ட்டின் லாரன்ஸ் 2 பேருக்கும் மென்டார் மாதிரி இருந்த ஒரு நல்ல உயரதிகாரி. ஹாவர்ட்ஸ் குற்றவாளிங்கிற மாதிரி மியாமி போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற வில் ஸ்மித், மார்ட்டின் லாரன்ஸ் 2 பேரும் கோவப்படுறாங்க. எதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனப்பட்டது படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ். படத்தில் அங்கங்கே ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதுவும் கிளைமேக்ஸில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதகலமாக இருந்துச்சு. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தரமாக வரதுக்கு முக்கியமான காரணம் இதோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், இந்த 4 விஷயங்களும் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனப்பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், இந்த 3 விஷயங்களும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாகவே சூப்பராகவே இருந்துச்சு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்ஷன் சீக்வன்ஸில் கிளைமேக்ஸு அதகலம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தால அதில் சிங்கிள் ஷாட் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தில் ஒளிப்பதிவும் எடிட்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ் எனப்பட்டது படம் ஃபுல்லாக அங்கங்கே வில் ஸ்மித் ப்ளஸ் மார்ட்டின் லாரன்ஸ் இவங்க 2 பேரும் சூப்பராக காமெடிஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த படம் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பார்த்தேன், சப்டைட்டிலோடு பார்த்தேன். இருந்தாலும் காமெடி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் அங்கங்கே வர காமெடிஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அவங்க 2 பேருக்கு இடையில இந்த கெமிஸ்ட்ரியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதுதான் இந்த பேட் பாய்ஸ் ஃப்ரான்ச்சைஸோட ஒரு மிகப்பெரிய பலனே நான் சொல்லுவேன். அடுத்த பாசிட்டிவ் எனப்பட்ட இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வில் ஸ்மித், மார்ட்டின் லாரன்ஸ் இவங்க 2 பேரும் தான் முக்கியமான கேரக்டர்ஸ். இவங்க 2 பேருமே வழக்கமாக பேட் பாய்ஸில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு எனப்பட்டது இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா இந்த ஸ்டோரியை நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்த்துருக்கோம். எல்லா லாங்குவேஜ்லேயும் இதே பேட்டர்னில் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆக்ஷன் ட்ராமா, ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பார்த்து பழகின பழைய புளிச்சு போன கதை. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே அது ஏதாவது புதுசாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளேலையும் இவங்க டோட்டலாக சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். படத்தோட ஸ்டார்டிங்கில் படம் கொஞ்சம் ஃப்ளோ நல்லா வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் ரொம்பவே ட்ராமா மோடில் ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அங்கே காமெடி எலமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அவங்க வேறு மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேயும் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய வகையில் சுமாராக தான் இருந்துச்சு. அடுத்த நெகட்டிவ்னு அனுப்பப்பட்டு இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் இவங்க டிசைன் பண்ணியிருந்த விதம் ரொம்ப மொக்கையான வில்லன் கேரக்டரு. நம்ம வில்லன் சொன்னாவே நம்ப முடியாது, அந்தளவுக்கு மொக்கையான வில்லன் கேரக்டரு. யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஹீரோஸ் இருக்க படத்தில் வில்லன் கேரக்டரை கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணும். அதில் இந்த டீம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே சுமாரான படம். நம்ம பார்த்து பழகின பழைய கதை அதே மாதிரி பழைய ஸ்க்ரீன் பிளேயோட ரிலீஸ் ஆகிருக்க ஒரு படம். உங்களுக்கு பேட் பாய்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பிடிக்குன்னா இந்த படமும் பிடிக்கும்.
இந்த படத்தில் ஏதாவது புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் உருவாக்கும். இந்த படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட் இல்லை, பெருசாக வயலன்ஸும் இல்லை, யூஸ்வலான ஆக்ஷன் ட்ராமாஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரிவ்யூவை பேஸ் பண்ணி உங்களோட முடிவை எடுத்துக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.